வெள்ளை குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அம்மா பண்றதுல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் குழம்பு இதுதான். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கறதே தேங்காய் எண்ணெய் தான். இப்போ இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம் 4 பல் பூடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், 7-8 மிளவத்தல் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா சொரைக்காய் தடியங்காய் மாதிரியான நீர் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட காய் எல்லாமே வந்துருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருந்த புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. ஃபைனலா தேங்காய் எண்ணெயில கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊத்துனீங்கன்னா சூப்பரான வெள்ளை குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.